வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருட்டாக இருக்குது, நைட்டில் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு இங்கே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ஃப்ரூட்ஸ் இருக்கிற கடைங்க. அது வந்துட்டு நார்மல் ஜாப்பனீஸ் கடை கிடையாது. இங்கே சைனீஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க. கொஞ்சம் விலை மலிவாக கொடுப்பாங்க, கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்க. சீப்பானா ரொம்ப சீப்பாக இருக்காது. ஒரு 10-20 எண்ணு சூப்பர் மார்க்கெட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே வாங்குவோம். ஆமாம், நம்ம ஊருக்கு தகுந்த காய்கறிகளும் இங்கே சில கிடைக்கும், ஜாப்பனீஸ் கடையில் கிடைக்காததெல்லாம். அந்த மாதிரி அதிசயங்க, நான் 5 வருஷத்தில் பார்க்காத ஒரு பழம் பார்த்தோம். என்ன பழம்ன்றீங்களா? பலாப்பழம் நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் ஜப்பானில் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஜாப்பனீஸுமே அவங்க இந்த பழத்தை சாப்பிட்ருக்காங்களான்னு தெரியாது. இன்றைக்கி என்னோடய கொலீக்கிட்ட சொல்லியிருந்தேன், பலாப்பழம் நாங்கள் நேற்று வாங்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வாங்கிட்டோம், அதை சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க நாங்கள் பார்த்ததில்ல, சாப்பிட்டதில்லை, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பழம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் நாங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னாங்க. சரி, உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்காக வீடியோ போடுறேன். அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. இங்கே வாங்க, வந்தாச்சு. இதாங்க அந்த கடை, பழாப்பழம் கடை. எவ்வளோ விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பழம்? இன்றைக்கி விலை 3980 எண்ணு. இதில் டேக்ஸ் இல்லாமல் வாங்கும்போது ப்ளஸ் டேக்ஸ் 8% வருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலை கம்மிங்க. நேற்று பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் 1000 எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு. 4980 எண்ணாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் போல், அதனால் ஒரு 1000 எண்ணெய் குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. 5000 எண்ணெய் கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்டால், ஆமாங்க, என்ன பண்ணுறது, நாங்கள் ஃபஸ்ட்டு 5 வருஷமாக நாங்கள் சாப்பிடல. இந்தியாவுக்கு வரும்போதும் அது கிடைக்காதே. நாங்கள் அந்த டைம் தான் வருவோம். ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்துட்டு வந்துடுவோம் திரும்பியும் ஜப்பானுக்கு. இப்போ கொரோனானால இந்த வருஷமும் நாங்கள் வர முடியல. நாங்கள் எப்போ சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியல. 5 வருஷம் கழித்து பார்க்குறதுனால ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் பணம் கம்மியாகும் இல்லையா, அதனால் அப்படி வாங்கிக்கிறோம். இந்த காய்கறி கடையில் பார்த்திங்கன்னா சும்மா நான் காய்கறி கடைகளில் எப்படி இருக்கும், எவ்வளோ விலை இருக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ சும்மா பார்த்துக்கோங்க. கேபேஜ் இது ரெடி சாரதான்னு போட்டிருக்காங்க, சாலடுக்கு போடுறதா. இது முள்ளங்கிங்க, ரெட் முள்ளங்கி. சரி, வீட்டுக்கு போய் கட் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. பலாப்பழம் நேற்று வாங்கினது இன்றைக்கி நாங்கள் கட் பண்ண போகிறோம். இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்க போகிறோம். நான் பாதியை வெட்டிட்டு பாதி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட போகிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து கட் பண்ணலாமா? எப்படி கட் பண்ணோம்? கத்தியில் எண்ணெய் போட்டு இப்படி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாமா? ஓகே, எண்ணெய் போட்டு தான் வெட்டணும். ஏன்? பால் இருக்கும் சாமி, பால் இருக்கும், அதனால தான் வெட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் வெட்டினதில்லை, எங்கள் வீட்டில் வெட்டுறதை பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெட்டப்பேன். பலாப்பழம் நல்லா வெட்ட தெரிஞ்சவங்க எங்களை பார்த்து ரொம்ப கோவப்படாதீங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால முன்ன பின்ன இருக்கலாம். பாலா? பால் சாமி. பால் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. இந்த பால் குடிக்கக்கூடாது. ஹனி பால் குடிக்கலாமா? ஹனி பால் குடிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் பால் குடிக்கக்கூடாது. அம்மா கம்பளே கம்பரிமாஸ் கம்பத்து கஷியா கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, wow, ஜாக் ஃப்ரூட்ரா. திரும்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கல்ல, இப்படி தான் இருக்கும். மேலே முள்ளா உள்ள ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிடணும். ஓகேவா? பால் அவ்வளோவா இல்லை. பாலெல்லாம் ஒட்டலை, அதான் இருக்கு. மேலே இருக்கிறதா பிடிச்சி எடுத்துடலாம். ஓகே, நான் பார்த்து அப்புறமா ஃபஸ்ட்டு பழம் சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. எனக்கு பிடிச்சிருக்கான். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான், அவனுக்கு பிடிக்கல.
நறுக்குன்னு இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, போன வாட்டி வாங்கிட்டு வந்தது நாங்கள் 1 வீக்காக வெயிட் பண்ணோங்க, இந்தியா மாதிரி நல்லா ஸ்மெல் வரணும் அப்படின்ட்டு. வரலை. நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காய் கருப்பாகவும் ஆயிடுச்சு, ஸ்மெல்லும் வரல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். கட் பண்ணி பார்த்தா ஒயிட்டாக இருக்குன்னு. இல்லை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆனால் கட் பண்ணிவிடுங்க, இது வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த நாளே கட் பண்ணிவிடுங்க. நாங்கள் நல்லா கட் பண்ணிவிடுவோம். நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அம்மா சரிங்களா? வீட்டில் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னே என் பையன் அவனோட டாய்ஸ் எல்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்கான். அவன் வீடியோவில் கேட்குறேன், என்ன என் டாய்ஸே தெரியல அப்படின்றான். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அவனோட டாய்ஸ். இது கொஞ்சம் இன்னும் பழக்கணுன்றதுனால நாங்கள் பாதி பழத்துலேயும் பாதி தாங்க வெட்டியிருக்கோம். அதாவது கால்வாசி பழத்தை தான் நாங்கள் வெட்டி எடுத்திருக்கோம். அதுலேயே 18 பழம் வந்திருக்கு. இதை வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு நாளைக்கு என்னோடய ஆஃபீஸில் வந்து என் கொலீக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ எடுத்தது. எப்படி நாங்கள் வெட்டுவோம், எப்படி சாப்பிடுவோம்னு காமிக்கிறதுக்காக தான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.